ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைட் பிகினிங் ஸ்கூலோட ஒரு சூப்பரான ஈவெண்ட்டுங்க. அலுமினி மீட்ல தான் இருக்கோம். ஸோ நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இன்னைக்கு அவங்க ஃபேமிலியோட வந்து இந்த ஈவெண்ட்ல வந்து கலந்துருக்காங்க. ஏன்னா பொதுவா ஸ்கூல் ஈவெண்ட் மேபி அலுமினி மீட்டா இருக்கலாம், இல்ல கெட் டுகெதரா இருக்கலாம், ஸ்கூல்ல தானே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க மேக்சிமம். பட் இவங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப புதுமையான முறையில கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு அட்வென்ச்சர் ரெசார்ட்ல வந்து இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் நிறைய கேம்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ரெசார்ட். ஃபேமிலியோட வர்றாங்க அப்படின்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸோட பேசுறதுக்கும் அவங்களோட மெமரிஸ் ரீகலெக்ட் பண்ற மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து சின்ன வயசுல இருந்து அவங்க குட்டி குட்டியா எழுத ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இந்த சார்ட் ஒர்க்ல இருந்து ஆக்டிவிட்டி ஒர்க்ஸ்ல இருந்து அத்தனையும் பத்திரமா வச்சிருந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் பாக்குறதுக்கு. ஸோ இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்திருக்காங்க. பிரைட் பிகினிங் ஸ்கூல் பத்தியும் இங்க என்னென்ன மாதிரியான ஒரு நாலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இங்க ஏன் நம்மளோட குழந்தைங்களை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில விஷயம் வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கும் தெரியணும் இல்லையா, ஒவ்வொரு பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணலாம் வாங்க. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் கேக்குறேன். அவங்க வந்து மோஸ்டா மெமரி ரீகலெக்ட் பண்றாங்க அவங்க ஸ்கூல் பத்தி. ஹாய், உங்க பேரு? என் பேர் விமல். ஓகே, நீங்க சொல்லுங்க. உங்க ஸ்கூல்ல வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா நடக்குது இந்த ஈவென்ட் டைமும். ஏன்னா ஸ்கூல்ல நடக்காம வெளியில ஒரு அட்வென்ச்சர் பார்க்ல நடக்குது, அது ஃபேமிலியோட அலுமினி மீட் அப்படிங்கிறது ரொம்ப புதுசா இருக்கு. இந்த ஈவென்ட் எப்படி போயிட்டு இருக்கு காலையில இருந்து? காலையிலேருந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டு இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு எல்லாமே. ஏன்னா எல்லாம் பழைய ஆளுங்க, எல்லாமே ரீகலெக்டிங் மெமரிஸ். கொஞ்சம் எல்லாம் பழசெல்லாம் நினைவுக்கு வருது. இல்ல, பழசெல்லாம் நினைவுக்கு வருதுன்னு சொல்லும் போதே ஒரு வித்தியாசமான ஒரு சிரிப்பை நான் பாக்குறேன். அப்ப ஏதோ நினைவுக்கு வந்திருக்கு அப்படின்னு மட்டும் தெரியுது. என்ன சொல்றது, எல்லாம் ஸ்கூல் மெமரிஸ் தான். மிஸ் இருக்காங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, எல்லாம் ஒருத்தர் பார்த்து தான் என்ஜாய் பண்றோம். நல்லா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அட்டன் பண்றேன். அலுமினிங்கிறதுலாம் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு இதுக்கு அட்டன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் அலுமினி மீட் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே, இந்த ஈவென்ட் இன்னைக்கு நடந்த என்ஜாய்மெண்ட் தவிர நம்ம ஸ்கூல் அப்படிங்கும்போது நம்ம ப்ரௌடா சொல்றதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல. எல்லாருக்குமே அவங்கவுங்க ஸ்கூல்ல இருந்து நம்ம மெமரிஸ் ரீகலெக்டிங் அதெல்லாம் வேற விஷயம். ஆனா நமக்குன்னு ஒரு ப்ரௌடா சொல்லக்கூடிய விஷயம், இதனாலதான் வந்து இன்னைக்கு நான் இப்படி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கேன், இல்ல இங்க கத்துக்கிட்ட விஷயத்தினால நான் இப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கூலிங்னாலே எனக்கு இந்த ஸ்கூல் தான். நான் எல்கேஜில சேர்ந்தேன். என்ன சொல்றது, நம்ம ஸ்கூல் பேர்லயே இருக்கு பிரைட் பிகினிங்ஸ்னு. பிகினிங்கே பிரைட்டா இருந்தது, இன்னும் பிரைட்டா தான் இருக்கு. அவ்வளவு சொல்லணும் சிம்பிளா. சிம்பிளா சொன்னா அப்படி ரைமிங்கா முடிக்கிறாப்ல. நம்ம ஸ்கூல் பேர்லயே இருக்கு பிரைட் பிகினிங்ஸ்னு. இங்க சப்ஜெக்ட் நாலேஜ் தவிர எக்ஸ்ட்ராவா இவங்க கொடுக்கக்கூடிய ஃபோக்கஸ், இந்த நாலேஜ் எல்லாம் வேணும். ஒரு சொசைட்டில போய் நான் சர்வைவ் ஆகுறதுக்கு இந்த ஸ்கூல்ல ஆரம்ப கட்டத்துல நான் கத்துக்கிட்ட இந்த விஷயம் எல்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம். அது முன்னாடி வந்து நம்ம பிரதர் சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்லா இருக்கலாம், மேபி யோகாவா இருக்கலாம், இல்ல நம்மளோட ஒரு தனி திறமையை கண்டுபிடிச்சு அத வந்து என்ஹான்ஸ் பண்றதா இருக்கு. சொல்றது, சில பேர் நிறைய பேர் அந்த ஒரு இதுனா பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வந்து தயங்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஸ்கூல்ல அப்படி கிடையாது. எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணு, எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணு, அவன் கில் அடிக்கிறான் அதெல்லாம் கிடையாது. பார்ட்டிசிபேட் பண்ணு, ஃபர்ஸ்ட் உன்னோட திறமையை வெளியே கொண்டு வா அப்படின்னு சொன்னது இந்த ஸ்கூல். ஓகே, நான் அதுதான் ரொம்ப முக்கியம். சப்ஜெக்ட் நாலேஜ் எங்க போனாலும் புக் இருந்தா படிச்சிடலாம், அது வேற விஷயம். இருந்தாலுமே வந்து நமக்கான ஒரு டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். பிரைட் பிகினிங் ஸ்கூலோட இன்னைக்கு அலுமினி மீட்ல ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ வி போத் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தோம்னா வந்து இந்த ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்க கிட்ட ஒரு சில விஷயம் கேட்கலாம். ஹாய், உங்க பேரு? சஞ்சய். ஓகே சஞ்சய், நீங்க சொல்லுங்க. நீங்க இந்த ஸ்கூல்ல இருந்து வேற ஸ்கூல் போயிருக்கீங்கல்ல, அந்த அந்த டிஃபரன்ஸ் சொல்லுங்க. இந்த ஸ்கூலுக்கும் அந்த ஸ்கூலுக்கும் இங்க இருந்து போகும்போது நீங்க வந்து என்ன மாதிரியான ஒரு நாலேஜோட அடுத்த ஸ்கூலுக்கு போவீங்க? நான் இங்கே இருக்கும்போது, நான் வரும்போது ப்ரீகேஜியில் தான் வந்தேன். அப்போது கொஞ்சம் மேனர்ஸ்லாம் கற்றுக்கிட்டேன். பேரண்ட்ஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது கற்றுக்கிட்டேன். அப்புறம் எல்லா நாலேஜ். சூப்பர். இல்ல நிஜமாவே இங்க எல்லாரும் வந்து சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன், செகண்ட் ரேங்க் வந்தேன், அந்த மாதிரி எல்லாம் இல்ல. எல்லாருமே வந்து புதுசா மேனர்ஸ்னா என்ன, எதுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஏன்னா சொசைட்டிக்கு தேவை அதுதான். நம்ம படிச்ச விஷயம் அப்படிங்கறத விட நம்ம வெளியில போய் என்ன விஷயத்த நம்ம கிட்ட இருந்து காட்டுறோம் அப்படிங்கறத ரொம்ப முக்கியம். பட் அந்த விட பார்க்கும்போது நிறைய பேர் சொல்ற விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு கேக்குறதுக்கே. ஹாய், உங்க பேரு? என் பேர் தர்ஷினி. ஓகே, நீங்க சொல்லுங்க. உங்க ஸ்கூல்ல இருக்கும்போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கும், அந்த அந்த ஒரு பாஸ்ட் மெமரிஸ்?
நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும், டிராயிங், மியூசிக், டான்ஸ் அந்த மாதிரி. ஓகே. அதுக்கப்புறம் இங்கே இருக்கும்போது நல்ல இங்கிலீஷில் இருந்துச்சு. ஸோ அதான் எனக்கு ரொம்ப பேஸாக இருந்தது அடுத்த ஸ்கூலுக்கு போய் படிக்கும்போதெல்லாம். ஓகே. இல்ல நிஜமாவேங்க. இதுதான் பேஸ்மெண்ட். அந்த பேஸ் அந்த எல்கேஜில இருந்து நம்ம போறோம் இல்லையா, ப்ரீகேஜில இருந்து ஸ்டார்ட் பண்றதா அந்த குழந்தைங்க எப்படி வளரும். ஏன்னா பிகாஸ் நம்ம பார்க்கும் போதே தெரியும், ஒவ்வொரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னா அதுக்கே ஒரு தனியா வந்து யோசிச்சிருப்பாங்க. இவங்க ரொம்ப நாட்டியா இருப்பாங்க, இவங்க ரொம்ப வந்து நாலேஜா இருப்பாங்க, இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து நல்ல ஸ்கில்டா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்கும் போதே எனக்கு அப்படிதான் தோணுது. நீங்க சொல்லுங்க மேம், இவங்க கூட இருந்திருப்பீங்க. ஏன்னா பேஸ் குழந்தைங்களுக்கே வந்து அந்த ப்ரீகேஜில இருந்து ஸ்டார்ட் பண்றதுதான். அப்படி நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்கும் போது அந்த டைம்ல என்ன விஷயம் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணீங்க இந்த ஸ்கூல்ல? ஆக்சுவலி வந்து நான் கண்டுபிடிச்ச ஒரு ப்ளஸ் வந்து அங்கே மினிமம் ஸ்ட்ரென்த்து. ஸோ வந்து இண்டிவிஜுவல் இம்பார்ட்டன்ஸ் நல்லா கொடுக்க முடிஞ்சுது. அப்போ வந்து பேசிக்காக அவங்க பையன் வந்து கொஞ்சம் நாட்டியாக இருந்தான். அப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப சஃபர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே படிக்கிறப்ப அதை டிஃபிகல்ட்டியாக தான் தெரிஞ்சுது அவங்களுக்கு. அங்கேருந்து போனதுக்கப்புறம் மற்ற ஸ்கூல் போகிறப்போ அவங்க கொஞ்சம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட அட்வான்ஸாக இருக்கிறப்போ அது ஒரு கிரெடிட்டாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ வந்து அப்போ அவங்களுக்கு வந்து ஈஸியாக நம்ம நாலேஜபிள்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு மாதிரி இதாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவோம்ல. ஸோ அதனால அவங்க 2 பேர்த்துக்கும் வந்து அகடமிக் வேஸும் சரி, பேசிக் மேனர்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கொஞ்சம் ஒரு படி மேலே இருந்தாங்க. ஸோ அப்போ எங்களுக்கு ஹாப்பியாக இருந்தது. ஸோ அவங்க அங்கேயே நிறைய டீச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, புரிஞ்சுக்கிட்டாங்க பசங்க. ஓகே மேம், சூப்பர். ஒரு அம்மாவா அவங்க கரெக்டா யோசிச்சிருக்காங்க. ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு, சோ இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ் பண்ண முடியும் நம்ம தனித்தனியா ஒவ்வொருத்தரையும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. சார் நீங்க சொல்லுங்க, குழந்தைங்க வந்து சின்ன குழந்தையில இருந்து இப்போ வரைக்கும் இவங்களை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த டைம்ல இவங்க வந்து அந்த டைம்ல இந்த விஷயம் கத்துக்கிட்டதுனால தான் இப்போ வரைக்கும் நல்ல ஒரு நாலேஜா இருக்காங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பாத்தீங்களா? இல்லை, இவங்க விட்டு பேஸ் தாங்க. இந்த ஸ்கூலை பொறுத்தளவு வந்து பேஸ் வந்து கரெக்டாக இருக்கும். எப்படின்னா வந்து நீங்கள் ஒழுக்கமாகட்டும், அந்த ஒரு பங்க்சுவாலிட்டி ஆகட்டும், எல்லாம் கரெக்டாக பண்ணாங்க. ஸோ அப்போ சின்ன வயசுல இருந்ததை விட இப்போ ஆக்சுவலாக கொஞ்சம் கம்மியாயிருக்குன்னே சொல்லலாம் அப்பத்தை விட. ஏன்னா வந்து அப்போ வந்து நல்ல பர்ஃபெக்ஷன் இருந்துச்சு. இப்போ அந்த பர்ஃபெக்ஷன் வச்சு இவங்க வந்து ட்ரை பண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அது பேஸ் வந்து இங்கே வந்து எல்லா விதத்துலையும் வந்து பேஸ் நல்லா இருக்கு இந்த ஸ்கூல் பொறுத்தவரை. பேஸ்க்கு வந்து மஸ்ட். எந்த விஷயத்துக்கும் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லைங்களா? அது எங்களுக்கு இங்க படிச்சு வந்தனால இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்தது எங்களுக்கு. ஓகே, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு இந்த ஃபேமிலி நமக்கு சொல்லியிருக்காங்க. ரியலி அது காமெடியா சொன்னாலும் உண்மையான விஷயங்க. ஏன்னா அந்த ப்ரீகேஜி இதுல ஏபிசிடி 1 2 3 தெரியாம அதுக்கப்புறம் போய் வேர்ட்ஸ், அதுக்கப்புறமா ஃபுல்லா வந்து நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ்ல இருந்து மேக் பண்ணணும், ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும் அப்படிங்கும்போது அது ரொம்ப கஷ்டம். ஸோ அகாடமிக் வைஸும் சரி, அதே மாதிரி தம்பி சொன்ன மாதிரி மேனர்ஸ், ரெஸ்பெக்ட் எப்படி கொடுக்கணும், அந்த மாதிரியான விஷயம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னாங்க. இவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில், வெளியில போய் வந்து ஒருத்தர் எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் எல்லாம் கத்து கொடுத்தாங்க. ஈவன் வந்து அந்த லெவல்ல கத்துக்கிட்டாதான் வந்து அதுக்கப்புறம் சொல்லுவாங்கல்ல, இந்த பச்சை மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ எனிவே தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ சார். பிரைட் பிகினிங் ஸ்கூலோட ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட் நம்ம கூட இருக்காங்க. ஹாய், உங்க பேர்? என் பேரு எஸ் ஜெகநாத் குமார். ஓகே. நான் இங்க வந்து எல்கேஜி யூகேஜில இருந்து 5th வரைக்கும் படிச்சிருக்கேன். ஓகே. அண்ட் இன்னைக்கு ஈவென்ட் எப்படி போயிட்டு இருக்கு? இன்னைக்கு ஈவென்ட் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. என்னோட பழைய மெமரிஸ் எல்லாமே இங்க பார்க்க முடியுது இந்த சார்ட்ல என் பேர் போட்டு. நான் சின்ன வயசுல பண்ணதெல்லாம் இங்க இருக்கு. ஓ, அந்த சார்ட் எல்லாம் உங்களோட ஆக்டிவிட்டீஸா? நாங்க ப்ரீவியஸா பண்ணது எல்லாமே இங்க இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நான் இந்த வருஷம் பண்றவங்கன்னு நினைச்சேன். கடைசியில தான் இப்ப பாக்குறேன் இது எங்களோடது. சூப்பர் இல்லைங்க, எவ்வளவு வருஷம் மெமரி. இப்ப நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? இப்ப நான் வந்து 10th முடிச்சுட்டு பிஎஸ்சி டெக்ல டிப்ளமோ இன் ஃபர்ஸ்ட் இயர் டிசிஎன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங். சூப்பருங்க. டிப்ளமோ படிக்கும் போது நம்மளோட எல்கேஜி மெமரிஸ் எல்லாம் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். இது எப்படி இருக்கும் தெரியுங்களா, நம்ம தவழும் போது எடுத்த போட்டோவையும் தவழும் போது எடுத்த வீடியோவையும் ஒரு 10 வருஷம் கழிச்சு காமிக்கும் போது நமக்கே தெரியாம ஒரு தனி சந்தோஷம் இருக்கும்ல. அந்த மாதிரி இன்னைக்கு இந்த அலுமினி மீட் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருந்திருக்கு. சோ அதே மாதிரி நீங்க சொல்லுங்க, இது வந்து பேஸ்மெண்ட் நம்ம இங்க இருந்து உருவாகிதான் வேற ஸ்கூலுக்கு வந்து போயிருக்கோம் அப்படிங்கும் போது நான் வந்து 5th வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல படிச்சேன். எனக்கு 5th 4th வரைக்கும் படிச்சேன். அப்போ வந்து எனக்கு ஸ்டடீஸ்ல ஒரு சின்ன ப்ராப்ளம், லேர்னிங் டிசபிலிட்டி இருந்துச்சு, டிஸ்லெக்சியா. அப்படி இருக்கும்போது வந்து எந்த ஸ்கூல்லயும் நிறைய ஸ்கூல்ல வந்து நாங்க
போகணும், அது பண்ணணும், அது வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் வந்து உங்க பசங்களுக்கு தர முடியாது அப்படிங்கிறது. எல்லாரும் காமனா ட்ரீட் பண்ண மாதிரி தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஸ்கூல் வந்து பிரைட் பிகினிங் ஸ்கூல். ஸோ வந்து என்னை மறுபடியும் கிளாஸ் டவுன் பண்ணி எல்கேஜியில் போட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் படிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3 to 4 years டவுன் பண்ணி இங்க இருந்து தான் பேஸ் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு பேச தெரியாது, எழுத தெரியாது. 5th ஏபிசிடி எனக்கு தெரியாது. லாங்குவேஜ்ல இருந்துச்சு மிஸ்டேக், நிறைய லாங்குவேஜ் எனக்கு பேச தெரியாது. மேக்ஸ்ல வீக்கு, எல்லா சப்ஜெக்ட்லயும் ரொம்ப வீக்கா இருந்தேன். ஸ்டார்ட் இங்க யூகேஜில இருந்து கிரேசி மிஸ்லாம் வந்து எனக்கு சயின்ஸ் மேக்ஸ் எல்லாமே மேம். அது அவங்க டீச் பண்ற மெத்தட் வந்து மற்ற ஸ்கூலை விட இங்க ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நம்மளுக்கு. ப்ராக்டிக்கலா நிறைய தெரிஞ்சுக்கலாம். விஷுவலா அப்பலேயே நான் சின்ன வயசுல படிக்கும் போது விஷுவல் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும். அது கம்ப்யூட்டர்ல வச்சு லாங்குவேஜை லிசன் பண்ணி அதை கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றதுல இருந்து சார்ட் ஒர்க்ல இருந்து எல்லாமே நாங்களே ஓனா பண்ணுவோம். மார்னிங் யோகா செஷன், கராத்தே, இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் இங்க. சூப்பர். கம்ப்ளீட்டா வந்து இன்னும் 1 மணி நேரம் பேச சொன்னாலும் இவர் ஒரு ஸ்கூலை பத்தி சொல்லிட்டே இருப்பாங்க போல இருக்கு. ஆனா நிஜமாவே ஒரு 5th வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த நாலேஜுமே இல்லாம அகைன் ஒரு ஸ்கூல்ல ஸ்டார்டிங்ல இருந்து போறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் வந்து நாலேஜான ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஹையர் பண்றது நிறைய இடத்துல நம்ம பார்த்திருப்போம். பட் முக்கியமான கடமை இதுதானே, நாலேஜ் இல்லாத ஸ்டூடெண்ட்டுக்கு கூட ஒரு நாலேஜ் கொடுக்கணும். அதுதானே எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட். அந்த வகையில நீங்க எவ்வளவு பிளஸ்டா ஃபீல் பண்றீங்க? ரொம்பவே. நான் எவ்வளவு பெரிய இதுக்கு போனாலும் ஸ்டார்ட் அப்ங்கிறது பிரைட் பிகினிங் ஸ்கூல் தான். ஏன்னா எங்கேயுமே அலோவ் பண்ணல. ஸோ இதுதான் என்னோட பேஸ். இவங்க தான் எல்லாமே எனக்கு சொல்லி தந்தது. இப்போ இங்க இருந்து கத்துக்கிட்ட போன ஒரு விஷயம், எனக்கு சொசைட்டில இவ்ளோ நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, நான் சர்வைவ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு என்ன விஷயம் சொல்லுவீங்க? என்னோட ஸ்டேஜ் ஃபியர் ரொம்ப. எனக்கு சின்ன வயசுல இருந்து ஸ்டேஜ் ஃபியர் இருக்கு. இப்ப நான் பேசுறதே இதுவே எனக்கு வராது. இதுவே இப்போ நான் இந்த அளவுக்கு பேசுறேன், கான்பிடென்டா பேசுறேன், இல்ல அந்த ஃபியர் எல்லாம் பேசுறேன் அப்படின்னா அது வந்து சின்ன வயசுல இருந்து அங்கிருந்து லேர்ன் பண்ணதுதான் எல்லாமே. எப்படி பேசுறது, என்ன பண்றது, அது எல்லாமே அங்கிருந்து தான். ரியலி சூப்பர்யா. ஏன்னா நீங்க இங்க இருந்து பேசுறது வந்து கேமரா பார்த்த உடனே நாங்க நிறைய இன்டர்வியூஸ் வந்து பாத்திருக்கோம். அஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், ஈவன் டீச்சர்ஸே கூட கேமரா பார்த்த உடனே நர்வஸ் ஆவாங்க. பட் யூ ஆர் கிரேட். அவ்வளவு சூப்பரா பேசுறீங்க. அந்த லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, நீங்க பேசுறது கொஞ்சம் ஸ்டைலிஷா இருக்கு. இது எல்லாமே ஃப்ரம் இங்க இருந்து வந்ததா இல்லையா? எனிவே தேங்க்யூ சோ மச் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணதுல. பி ஹாப்பி. நம்ம பிரைட் பிகினிங் ஸ்கூலோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க இருக்காங்க. சோ அவங்க கிட்ட இன்னைக்கு நிறைய இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய புது புது விஷயம் எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பாய்ஸ் கிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறேன் இவ்வளவு நேரம். சோ 2 கேர்ள்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம். ஹாய், உங்க பேரு? காஷ்மிதா. உங்க பேரு? பிரிஷா. ஆல்வேஸ் ஸ்மைல் தானே, எப்ப சிரிச்சுட்டே தான் இருப்பீங்களா? சோ சூப்பரா இருக்குங்க, எப்படியே சிரிச்சுட்டே இருங்க. நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு ஈவெண்ட்ல எப்படி போயிட்டு இருக்கு அலுமினி மீட்? எல்லாம் சூப்பரா இருக்கு. எல்லாம் நல்லா கேர் பண்ணி எல்லாம் எடுக்கிறாங்க எங்களுக்காக. ஓகே, நீங்க என்ன விஷயம் இன்னைக்கு இந்த ஈவென்ட்ல என்ஜாய் பண்றீங்க? பழைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்ததுதான். ஓகே, அதுதான் என்ஜாய்மெண்ட் இல்ல? ஏன்னா ஒரு யூஸ்வலா ஒரு ஸ்கூல்ல இருந்து அலுமினி மீட்னா என்ன பண்ணுவாங்க, வர சொல்லுவாங்க. அங்கேயே வந்து ஒரு டான்ஸ், மியூசிக், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈவென்ட் இருக்கும். அதுதான் பெரிய விஷயமா இருக்கும். இன்னைக்கு ரொம்ப புதுசா இருக்குல்ல. இப்படிதான் உங்க ஸ்கூல்ல வந்து அப்போ இருந்து ஏதாவது வித்தியாசமா பண்ணிட்டு இருப்பாங்களா? ஆமா. என்னம்மா ஒன் வேர்ட்ல பதில் சொல்லிட்டு இருக்கியே நான் கேட்க. ஓகே, நீங்க சொல்லுங்க. பேஸ் நீங்க இங்க இருந்து வெளியில போயிருக்கீங்க அப்படிங்கும் போது உங்க ஸ்கூல்ல இந்த விஷயம் எல்லாம் எனக்கு பெஸ்ட், நான் ப்ரௌடா ஃபீல் பண்றேன், இங்க வந்து நான் படிச்சதுல நான் ப்ரௌடா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில விஷயம் இருக்கும் இல்லையா? இங்க வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுப்பாங்க, நிறைய சார்ட் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அது வந்து நம்மளே பண்ற மாதிரி இருக்கும். அதுனா ஓகே, இது எல்லாமே உங்களோடது இல்ல. ஏன்னா நான் வந்து பாக்கும்போது இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோடது அப்படின்னு நினைச்சேன். பட் அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்றாங்க வித்தியாசமா இதெல்லாம் வந்து இவங்க இப்ப ஸ்கூல் முடிச்சு போயே நிறைய வருஷம் ஆயிடுச்சு, ஆனாலும் இப்பவும் அதை பத்திரமா வச்சிருக்காங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன மெமரி ரீகலெக்ட் ஆகுது இப்ப நம்ம ஸ்கூல்ல நினைக்கும் போது? இல்ல எந்த விஷயத்த நினைச்சா நீங்க வந்து ஒரு ப்ரௌடா ஃபீல் பண்றீங்க இங்க இருந்து போனதுனால தாங்க அந்த மாதிரி? இங்க வந்து நிறைய மேக்ஸ் மேம் எனக்கு சொல்லி தருவாங்க. எல்லாம் ஈஸியா இருக்கும், நிறைய ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க. எல்லா டீச்சர்ஸும் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, நம்ம கூட திட்டாம ஜாலியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ கூட என்
பழைய புது ஸ்கூல் நான் போய் சேர்ந்ததுல நான் சொன்னேன், சாட்டர்டே நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன், ஏன்னா இங்க இருக்கு. ஓ உங்க ஸ்கூல்ல இப்படிலாம் பண்ணுவாங்களா, நல்ல ஸ்கூல், அந்த மாதிரி நல்லா சொன்னாங்க. ஓ சூப்பர் இல்ல. அவங்களோட இப்ப இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது கூட உங்க ஸ்கூல்ல இதெல்லாம் பண்றாங்களான்னா அப்ப அவங்க ஸ்கூல்ல அதெல்லாம் பண்ணல அப்படின்னு தானே அர்த்தம். சோ வி ஆர் வெரி பிளஸ்ட் அப்படி யோசிக்கும் போது. சோ இப்ப நீங்க சொல்லுங்க, பிரைட் பிகினிங்ல வந்து குழந்தைங்களை ஒரு எல்கேஜில இருந்து சேர்த்து விடலாம் பேரண்ட்ஸ் அப்படின்னா அதுக்கு நீங்க சொல்ற விஷயம் என்ன சொல்லுவீங்க? ஏன்னா எல்கேஜில இருந்து வராங்க, அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ் நீங்க சப்ஜெக்ட் நாலேஜ் விடுங்க, ஸ்டடீஸை விடுங்க, இங்க வந்தா குழந்தைங்களுக்கு இந்த ஒரு விஷயம் கிடைக்கும், பேஸ்மெண்ட் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடைக்கும். அவங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் கிடைக்கும். இங்க வந்து யோகா, கராத்தே எல்லாம் சொல்லி தருவாங்க. இவங்களே எக்ஸாமினேஷனுக்கெல்லாம் இது பண்ணுவாங்க. ஆல்ரவுண்ட் எங்கெல்லாம் வந்து காம்படிஷன்ஸ் நடக்குதோ இவங்களே வந்து மோட்டிவேட் பண்ணி காம்படிஷன்ஸ்க்கும் கூட்டிட்டு போவாங்க அப்படிதானே? அடுத்ததா பிரைட் பிகினிங் ஸ்கூலோட ஃப்ரெஷ்ஷான ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கூட இருக்காங்க. இப்பதான் 5th முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க கிட்டதான் நிறைய விஷயம் கேட்கணும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷா நிறைய விஷயம் இங்க வந்து நிறைய விஷயத்த அவங்க மிஸ் பண்ணுவாங்க. ஓல்ட நமக்கு இவ்வளவு கிடைச்சதே, இப்ப புது ஸ்கூல்ல வந்து இந்த விஷயம் எல்லாம் இல்லையேன்னு மிஸ் பண்ற விஷயம் நிறைய இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆயிரும். இந்த டைம்ல கேட்டோம்னா கரெக்டா இருக்கும். ஹாய், உங்க பேரு? மதுமிதா. உங்க பேர்? விலாசி நரேஷ். நீங்க சொல்லுங்க, இப்பதான் ஃப்ரெஷ்ஷா நீங்க இந்த ஸ்கூல்ல இருந்து போயிருக்கீங்க. சோ பிரைட் பிகினிங்ல நீங்க மிஸ் பண்ற விஷயம் வேற ஸ்கூலுக்கு போயாச்சு, என்னோட அந்த ஸ்கூல்ல இருந்துச்சுன்னா பிரைட் பிகினிங்கா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிப்பல அந்த மாதிரி. பிடி பீரியட். ஓகே, அங்க பிடி பீரியட் இல்லையா? இருக்கு, ஆனா கொஞ்சம் வேலை செய்ய சொல்லுவாங்க. ஓகே, நீங்க டூர் வந்து வெளியே நிறைய இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க, நல்லா எஜுகேஷன் சம்பந்தமாலாம் கூட்டிட்டு போடுவாங்க. ஆனா இங்க வந்து அந்த மாதிரி இல்ல, சும்மா என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான் கூட்டிட்டு போவாங்க. இது வந்து மியூசியம் அந்த மாதிரி கூட்டிட்டு போவாங்கல்ல? ஏன்னா அவங்க மிஸ் பண்ற விஷயம் வந்து சொல்லிட்டாங்க. ஸ்கூல்ல இருந்து நிறைய ட்ரிப் கூட்டிட்டு போவாங்களாம். ரியலிங்க இப்ப யோசிக்கும் போது நல்லா இருக்குல்ல. ஏன்னா நம்ம ஸ்கூல்ல இருந்தும் கூட்டிட்டு போயிருப்பாங்க, பட் ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்டா இல்லாம எஜுகேஷன் சைட்ல இருந்து நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிற மாதிரி அவங்க வந்து நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அடுத்தது நீங்க சொல்லுங்க, இந்த ஸ்கூல்ல இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயம் அப்படின்னு என்ன சொல்லுங்க? மேக்ஸ். மேக்ஸ் அப்படிங்கறது அவ ஐப்ரோ தூக்கும் போது ஒருவேளை மேக்ஸ்ல புள்ள ரொம்ப வீக்கா இருந்திருப்பியோ? ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ரொம்ப வீக்கா இருந்தேன். அப்புறம் கிரேசி மேம் ஹெல்ப்போட இம்ப்ரூவ் ஆயிட்டேன். ஐ திங்க் அப்படிலாம் இம்ப்ரூவ் ஆகணும்னா நான்லாம் இப்ப போய் புதுசா கிரேசி மேம் கிட்ட வந்து படிக்கணும், அந்த மாதிரி நான்லாம். ஓகே, நீங்க சொல்லுங்க. எனக்கும் மேக்ஸ் தான். எல்லா சப்ஜெக்டும் வரும், ஆனா மேக்ஸ் தான் கொஞ்சம் நல்லா வரும். இப்ப புதுசா போற ஸ்கூல்ல இப்ப மேக்ஸ் தான் எனக்கு நல்லா வருது மற்ற சப்ஜெக்ட் கம்பேர் பண்ண. ஓகே, அவங்க வந்து மேக்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க. மேக்ஸ் இருந்துட்டாலே மத்த எல்லாமே ஓகேங்க, அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே, அது தவிர ஸ்கூல்ல என்னென்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருந்தது? யோகா, கராத்தே, வுட் பிரேக்கிங். கராத்தேல வுட் பிரேக்கிங், ஃபயர்ல. இங்க வாமா, இங்க வா. கராத்தே பழகின பிள்ளையா இது? இல்ல. நீங்க வந்து கராத்தே செலக்ட் பண்ணல. ஓகே, நீங்க இங்க வந்து கராத்தே, யோகா எல்லாம் கம்பல்சரி தான் எல்லாத்துக்குமே. சோ அது வந்து அட்லீஸ்ட் தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம்ல. கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஓகே, பரவாயில்ல. நான் 5th வரைக்கும் படிச்சிருக்கிறதுக்கே ஒரு 2 எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் தெரிஞ்சிருக்கு. மேக்ஸ்ல வீக்கா இருந்ததை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு, இவங்க எல்லாரும் வந்து அவங்க மேம் கூட இருக்கிற அந்த க்ளோஸ்னஸ் வந்து ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் மாதிரியே இல்ல, லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கு. இத பத்தி நீங்க சொல்லுங்க. ஏன்னா அவ்வளவு கேஷுவலா பேசிட்டு இருந்தீங்க. டீச்சர் அப்படின்னா நாங்கெல்லாம் பயப்படுவோம், பட் உங்களுக்கு எப்படி? கிரேசி மேம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அவங்க ஃப்ரெண்டு மாதிரி சொல்லி கொடுப்பாங்க, நல்லா புரியற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. புரியலன்னு கேட்டாலும் நல்லா சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லா மேமும் அப்படிதான் ஃப்ரெண்ட்லியா சொல்லி கொடுப்பாங்க. ஏதாச்சும் டவுட்னா வந்து நம்ம ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கலாம், ஏதாவது டவுட் கிளியர் பண்ணிடுவாங்க. ஓகேடா, சூப்பரா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் போன் பண்ணி கேட்டா கூட சொல்றாங்க அப்படின்னா டீச்சர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்துக்கோங்க. ஏன்னா அந்த பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது முக்கியம். நீங்க ப்ரீகேஜில இருந்து குழந்தைங்களை வந்து எந்த ஸ்கூல்ல இருந்து அவங்க வளர்றாங்களோ அங்க கிடைக்கிற அந்த நாலேஜ் தான் அவங்க அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிக்க முடியுமே தவிர புதுசா இந்த நாலேஜ் ஒரு 5th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் அவங்க வந்து கத்துக்க முடியாதுங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம பிரைட் பிகினிங் ஸ்கூல்ல இருந்து போன நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப வேற லெவல்ல இருக்காங்க. பெரிய ஐடி ஓரியன்டட் ஆர்கனைசேஷன்ஸ்ல ஹெச்ஆரா இருக்கிறவங்கள வந்து
நம்ம பாக்குறோம். அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்கள இந்த மாதிரி எக்கச்சக்கமா வந்து இங்க பேசிட்டு இருந்தாங்க. நான் அதை வச்சுதான் சொல்றேன். நான் ஒவ்வொரு பேரண்ட்ஸ் இன்னைக்கு வந்திருக்காங்க. ஈவன் ஃபாரின்ல எல்லாம் செட்டில் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்க வந்திருக்காங்க. சோ அவங்க சொன்ன விஷயத்த வச்சு நான் சொல்றேன். ஈவன் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, நம்ம கோயம்புத்தூர் மருதமலை ரோடு நவாவூர் பிரிவு அங்க சுற்றிலுமே இருக்கக்கூடிய ஏரியால பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி நாலேஜபிளா நல்ல ஒரு ஸ்கில் ஓரியன்டா இருக்கிற மாதிரி ஸ்கூல் பாத்துட்டு இருக்கீங்க, இப்பதான் உங்க குழந்தைங்களை வந்து ஜாயின் பண்றதுக்கு அப்படின்னா பிரைட் பிகினிங் இஸ் குட் சாய்ஸ் ஃபார் யூ. சோ மிஸ் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம் வாங்க. பிரைட் பிகினிங் ஸ்கூலோட அலும்னி மீட் இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் அப்புறமா வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் ஒவ்வொரு புதுமையான விஷயம் வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி. ஹாய், உங்க பேரு? அஸ்வந்த். அஸ்வந்த், நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு ஈவெண்ட் எல்லாம் எப்படி இருக்கு? ஜாலியா போயிட்டு இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஓகே, இதுக்கு மேல வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்கலாம். ஈவெண்ட் ஜாலியா போகுது அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க சொல்லுங்க மேம். ஏன்னா ஒரு ஸ்கூலிங் அந்த ஜாயின் பண்ணி விடுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் ஒரு ஒரு அம்மாவா நீங்க நிறைய விஷயம் பார்த்திருப்பீங்க இவங்களை ஜாயின் பண்ணி விடும்போது. அப்படி ஜாயின் பண்ணும்போது நீங்க என்னென்ன விஷயம் எல்லாம் பார்த்து இவங்களை வந்து ஸ்கூல்ல சேர்த்தீங்க? பிரைட் பிகினிங்ஸ் பிரைட் பிகினிங்ஸ் வந்து தே ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். இப்போ மற்ற ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிளாஸ்லயே பிரைட் ஸ்டூடெண்ட் யார் இருக்காங்களோ அவங்கள சூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணுவாங்க. ஈவன் ஃபார் இப்போ ஸ்டேஜ்ல பேசுறதாகட்டும் இல்ல மற்ற விஷயம், இங்க அப்படி இல்லைங்க. எல்லாத்துக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. யாரா இருந்தாலும் அவங்க கண்டிப்பா ஸ்டேஜ் ஏறி தான் ஆகணும். ஸோ அந்த ட்ரைனிங் நல்லா கொடுப்பாங்க. தென் ரைட்டிங் ஹேபிட்ஸ் வந்து ஒண்டர்ஃபுல்லா இருக்குங்க. ஹேண்ட் ரைட்டிங்ஸ் நல்லா இருக்கும். அகடமிக்ஸ் வைஸ் தே ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங். ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஓகே, சூப்பர். ஏன்னா நிஜமாவே இப்ப எனக்கு பாட தெரியும் அப்படின்னா என்ன கூப்பிட்டு பாட சொல்லிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நடக்கிறப்பவும் என் ஸ்கூல்ல நம்மள பாட வச்சுட்டே இருப்பாங்க. நமக்கு பேச தெரியும் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் கூப்பிட்டு வந்து பேச்சு போட்டே அந்த மாதிரி எல்லாம் கலந்துக்க வைப்பாங்க. பட் பிரைட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த காம்படிஷன்ஸ் இருக்கோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ். இது வந்து ரொம்பவே வந்து சூப்பரான விஷயங்க. தென் அதே மாதிரி இது பேஸ்மெண்ட் நீங்க சொன்ன மாதிரி அவங்க கிட்ட இருந்து பிரைட்ல சேர்த்து விட்டதுனாலதான் இவங்க கிட்ட இப்ப இந்த ஒரு நாலேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன விஷயம் நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்க? ஐ கூட ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. ஏன்னா ஃபவுண்டேஷன்ங்கிறது அதான். நம்ம பெரிய பெரிய செய்யுளெல்லாம் வந்து பின்னாடி வந்து கடம் அடிச்சு போடலாம். பட் அந்த ஸ்பெல்லிங் இருக்கு பாத்தீங்களா, எஸ்பெஷலி தமிழ் அண்ட் மேக்ஸ்ல டேபிள்ஸ், இங்கிலீஷ்ல வந்து வொக்காபுலரி, அந்த மாதிரி அந்த பேசிக் ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜில நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணலன்னா பண்ண முடியாது. ஸோ அதுல வந்து இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஃபோனிக்ஸ் அது எல்லாமே வந்து அவங்க சொல்லி தராங்க. ஸோ அந்த ஆல்பபெட்ஸ் ஆனா அவனா இன்னமும் 8th 9th குழந்தைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுவும் ஆஃப்டர் கொரோனா வந்து நிறைய பேர் மறந்துட்டாங்க. ஏபிசிடி எல்லாம் வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகிட்ட இப்ப ஏபிசிடி அகெயின் ஆல இருந்து போக வேண்டியதா இருக்கு. அதுவும் தமிழ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிஜமாவே கஷ்டமான விஷயம் தான். இல்ல நமக்கே கஷ்டம் தான். இவன் வந்து நிறைய எல்லாமே படிப்பான். He has the reading habit. அது எல்லாமே அங்க டெவலப் பண்ணதாங்க. ஓகே, நல்ல நியூஸ் பேப்பர், தமிழ் நியூஸ் பேப்பர் படிக்கிற அளவுக்கு நல்ல நாலேஜ். என்ன கேட்டா இது போதுங்க. என்ன கேட்டா வேற எதுவுமே வேண்டாம். தமிழ் மட்டும் அந்த எல்லா எழுத்துக்களையும் மனப்பாடம் பண்ணி ஒரு நியூஸ் பேப்பர் வந்து ஃப்ளூயண்டா வாசிக்கிற அளவுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னால இந்த பேஸ்மெண்ட் இஸ் பெர்ஃபெக்ட் அப்படின்னு தான் அர்த்தம். அண்ட் இது தவிர எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாம் வந்து என்னென்ன மாதிரியான ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க? இவன் வந்து கராட்டே போயிருந்தாங்க. அப்புறம் இன்டர் ஸ்கூல் மீட்ஸ்க்கெல்லாம் கூட்டு போவாங்க. பேச்சு போட்டி, டிராயிங் காம்படிஷன், எழுத்து போட்டி, அது எல்லாத்துக்குமே போறாங்க. சூப்பர். ஏன்னா ஒரு நாலேஜ் இருக்கு அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கறோம் அப்படின்னாலும் ஒரு ஸ்டேஜ்ல ஏத்தி அந்த ஒரு திறமையை வெளிக்கொண்டறதுக்கான அந்த வழிகாட்டுறது அப்படிங்கிறது நம்ம தனியா வந்து ட்ரைனிங் கொடுக்கலாம், தனியா படிக்க வைக்கலாம். பட் அதுக்கான ஒரு சூழ்நிலை எல்லாமே வந்து எங்கெங்க காம்படிஷன்ஸ் நடக்குது, எந்த ஸ்கூல்ல நடக்குதோ அந்த ஸ்கூலுக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு போய் ஸ்டேஜ் ஏற வச்சு பிரைஸ் வாங்க வைக்கிறதெல்லாம் வந்து ஒரு தனி டேலண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில வந்து பிரைட் பிகினிங் இஸ் பெஸ்ட் சாய்ஸ்ங்க. எனிவே தேங்க்யூ so much ma'am. ஹாய், உங்க பேரு? ரவி பிரசாத். ரவி பிரசாத், இப்ப என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? 2nd standard. செகண்ட் ஸ்டாண்டர்டா? அப்ப இப்ப கரண்ட் ஸ்டூடெண்டா? ஓகே, நல்ல படிக்கிற ஸ்டூடெண்டா நீங்க? நல்ல பையனா? அப்ப உங்க ஸ்கூல் பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு எந்த டீச்சர் வந்து ரொம்ப பிடிக்கும்? உமா மிஸ். உமா மிஸ். ஏன் உமா மிஸ் பிடிக்கும்? அவங்க வந்து நல்ல தமிழ் சொல்லி தருவாங்க. ஓகே, அவன் சொல்றதே அழகா இருக்குங்க. அவங்க வந்து நல்லா தமிழ் சொல்லி தருவாங்க. அது கேக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. அவங்க அப்பா கிட்ட கேட்கலாம். நீங்க சொல்லுங்க சார்.
இவன் வந்து பேசுறதே அவ்வளவு அழகா இருக்கு. சோ எப்படி சூஸ் பண்ணீங்க ஸ்கூல் சூஸ் பண்ணும்போது? இல்ல ஃபர்ஸ்ட்ல வந்து மேடம் நாங்க என்ன பண்ணோம்னா ப்ரீ கேஜில இருந்து அங்கதான் படிக்கிறோம். நாங்க வந்து நிறைய ஸ்கூல் எல்லாம் நிறைய இருக்கு. இருந்தாலும் வந்து ஸ்ட்ரென்த் குறைவா இருக்கிற ஸ்கூல் நல்லா கோச்சிங் கொடுக்கணும். நல்ல கோச்சிங் எப்படி என்ன டீச்சருங்க நல்லா கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு நாங்க சூஸ் பண்ணி அந்த ஸ்கூல்ல சேர்த்தோம். பிரைட் பிகினிங்ல ஜாயின் பண்ணி. கரெக்ட் தான். ஏன்னா ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓகே, ஸ்டார்டிங்ல குழந்தைங்க படிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம் தான். நம்மளே வீட்டுல வந்து நம்மளால சொல்லி கொடுக்க முடியாது. இன்ஃபேக்ட் நமக்கு அந்த பொறுமையும் கிடையாது. அப்படி பார்க்கும்போது இவன் ஸ்டார்டிங்ல அந்த ஒவ்வொரு எழுத்து எழுதும் போதும் ஒவ்வொன்றும் படிக்கும் போதும் நீங்க சின்ன சின்ன விஷயம் நோட் பண்ணிருப்பீங்கல்ல, அதை பத்தி சொல்லுங்க. இப்போ ஸ்டார்டிங்ல ரொம்ப கொஞ்சம் தெரியாம இருந்தாங்க மேடம். இப்போ போக போக அந்த ஸ்கூல்ல என்ன பண்ணாங்க, இண்டிவிஜுவலா ஒவ்வொரு குழந்தைங்களையும் கேர் எடுத்துட்டு அவங்க தனித்தனியா சொல்லி கொடுத்தாங்க. அந்த எழுத்து எழுதுறது வரைகிறது எல்லாமே தனித்தனியா சொல்லி கொடுத்தாங்க. அதுல இருந்து நல்லா அந்த டிராயிங்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நல்லா கத்துக்கிட்டேன். அதனால நாங்க இன்னும் அந்த ஸ்கூல்லயே தம்பி 2nd ஸ்டாண்டர்டுங்க. அடுத்தது இன்னும் 3rd 4th 5th வரைக்கும் அங்க மேடம் கரஸ்பாண்டன்ட் சொல்லியிருக்காங்க. நல்லா கோச்சிங் கொடுக்கறதுனால அங்கேயே படிக்க வைக்கலான்ட்டு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். இவர்கிட்ட இருக்கிற தனித்திறமை அப்படின்னா டிராயிங் பண்ணுவாரு. எல்லாமே நல்லா பேசுவாருங்க. நல்லா எல்லாத்தையும் நல்லா இங்கிலீஷ்லாம் நல்லா படிப்பா. அப்படி ஸ்டோரி சொல்லுவாரு. அப்புறம் டிராயிங் நல்லா பண்ணுவாரு. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி கராத்தே மேக்ஸ் எல்லாம் நல்லா போடுவாரு. நல்லா எல்லாமே நல்லா டேலண்டான நல்லா அங்க விட்டதுனாலதான் நல்லா படிக்கிறா. அப்படிங்க இப்போ பெரிய ஸ்கூல்ல விட்டதுன்னா மேடம் நிறைய ஸ்ட்ரென்த் ஓவரா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2nd ஸ்டாண்டர்டுக்கு ஒரு 2 கிளாஸ் இல்லைனா 3 கிளாஸ் 40 40 30 30 ஸ்ட்ரென்த் இருக்கும். அப்போ வந்து டீச்சர் என்ன பண்ணுவாங்க, இண்டிவிஜுவல் கேர் எடுக்கிறது முடியாது அவங்களுக்கு. அந்த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது காமனாக சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ ஸ்ட்ரென்த் குறைவா இருக்கிறதுனால ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோடைய என்ன டிஃபிகல்ட் என்ன, எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கிறான் அப்படின்னு பார்த்து தனி கேர் எடுத்து அவங்களுக்கு தனியா அந்த டீச்சருங்க தனியா சொல்லி கொடுக்குறாங்க. அதான் அந்த ஸ்கூலுடைய ஸ்பெஷாலிட்டி. நிஜமாவே சூப்பர் இல்லைங்க. ஏன்னா எல்லா குழந்தைங்களுமே பிறக்கும் போது ஒரு நாலேஜோட தான் இருக்காங்க. ஆனா வளர வளர வந்து எல்லாராலையும் அந்த ஃபோக்கஸ் கரெக்டா பண்ண முடியுமா? இன்ஃபேக்ட் நானே மேக்ஸ்ல ரொம்ப வீக் அப்படின்னு எடுத்துக்கும் போது அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மேக்ஸ் நல்லா வரும், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் நல்லா வரும். சோ அந்த சப்ஜெக்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம எந்த சப்ஜெக்ட்ல குழந்தை வீக்குன்னு பார்த்து அதுல எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம். எனக்காக ஏதாவது ரைம் சொல்ல முடியுமா? Twinkle, twinkle, little star, how I wonder what you want up above the diamond in the sky. இந்த ரைம்ஸ் என்ன சொல்ல சொன்னாலே நான் சொல்ல மாட்டேன். நம்ம நாலேஜ் அந்த அளவுக்கு தான். பட் இவன் 2nd ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும்போது ரொம்ப அழகா பேசுறான். நிஜமாவே இங்க ஒரு கேமரா முன்னாடி அவன் பேசுறான். ஆனா அந்த ஃபியர் அவன் முகத்துல இல்ல. ரொம்ப ஒரு கான்பிடன்டோட பேசுறான். அப்படிங்கும் போது அந்த ஸ்டேஜ் ஃபியரும் இருக்காது. வேற லெவல்ல வருவான். ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் படி 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 அது ஸ்ட்ரெஸ் தான் இல்லையா? ஏன்னா படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பட் படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எல்லா குழந்தைங்களும் எடுக்கணும் அப்படிங்கிறது பாசிபிள் இல்லை இல்லையா? ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட்னா ஒரு குழந்தை செகண்ட், ஒரு குழந்தை தேர்டு, அதுதான் எடுக்க முடியும். சோ அந்த ஒரு மார்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம குழந்தைங்களோட அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் ஹேண்டில் பண்றாங்க. டெய்லி படிச்சுட்டு தானே இருக்காங்க. சோ ஒரு டைம் ஊட்டி இங்க இருந்து குழந்தைங்க எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு சேஃபா கூட்டிட்டு வர்றது, அவங்களோட ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ ஹெல்த் கேம்ப் எல்லாம் வச்சு டாக்டர்ஸ் வச்சு அவங்களோட டென்டல் ஹெல்த்ல இருந்து அவங்களோட ஃபுல் பாடி அனாட்டமி ஹெல்த் வரைக்கும் ஐ டெஸ்டிங் வரைக்கும் எல்லாமே வந்து பாத்துக்கிறாங்க. சோ இதெல்லாம் தான் ரொம்ப புதுமையான விஷயங்களா இருக்கு. சோ நீங்க தான் சார் எனக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. என்னன்னாங்க மேடம், இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு ஸ்கூல்ல உடம்பு சரியில்லையோ இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளம் வாமிட் எடுக்கிறாங்களோ இல்லை அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப டல்லாக இருந்தால் அந்த மிஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த கரஸ்பாண்டன்ட் உடனே அந்த கன்சர்ன் பர்சன் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ ஃபாதரோ இல்லை மதருக்கோ கால் பண்ணி உடனே அடுத்த நிமிஷம் அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இது மாதிரி இருக்கா அவங்க குழந்தைன்னு சொன்னால் உடனே வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். அது மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் ஃபுட்டு மதியம் லஞ்ச் டயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரென்த் இருக்கிற ஸ்கூலில் பார்த்தா அவங்களே ஓன் அரேஞ்ச்மெண்ட் அவங்களே எடுத்து சாப்பிட்டுட்டு இங்கே அப்படி இல்லைங்க. லைனாக உட்கார வச்சு அதில் ஒரு டீச்சருங்க வந்து லைனாக எடுத்து கொடுத்து என்ன ப்ராப்ளம் என்ன சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிட வச்சு தான் அவங்க குழந்தைங்களை அனுப்புகிறாங்க. அது மாதிரி கேர் நல்லா எடுத்துக்கிறாங்க. ஓகே சார், இதுக்கு மேல ஒண்ணுமே வேண்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு அம்மாவும் குழந்தைய ஸ்கூல்ல விட்டுட்டு அதுவும் இந்த ப்ரீ கேஜி எல்கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் இன்னுமே நல்லா சாப்பிட கூட பழகி இருக்க மாட்டாங்க. அவன் சாப்பிடுவானா, மதியம் ஒழுங்கா சாப்பிடுறானா, கொடுத்த டிஃபன் பாக்ஸ் அவன் ஃபுல்லா காலி பண்றானா இல்ல கீழே கொட்டுறானா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதையும் கூட ஒரு குழந்தை இப்ப சாப்பிடாம ஸ்லோவா சாப்பிடுறாங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட சொல்லி பக்கத்திலே இருந்து அந்த விஷயத்தையும் பாத்துக்கிறாங்க, க்ளோஸ் பண்றாங்க. சோ இது போதுங்க. ஒரு ஸ்கூல்ல போய் நம்மளோட குட்டி குழந்தைய நம்பிக்கையா பாதுகாப்பா விடுறதுக்கு சார் சொன்ன இந்த விஷயங்கள் மட்டுமே போதும். எனிவே தேங்க்யூ சோ மச் சார்.
பிரைட் பிகினிங் அலுமினி மீட்ல இருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் நம்ம கூட இருக்காங்க. நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேர்கிட்ட நம்ம பேசணும். ஸோ இப்பதான் வந்து குழந்தை எல்கேஜில ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னா யூகேஜி இல்லையா, யூகேஜில ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு சில விஷயம் பார்த்திருப்போம். அஸ் பேரண்டா குழந்தைங்கள ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்கூல்ல போய் சேர்த்து விடுறோம் அப்படின்னா என்னென்ன விஷயம் எல்லாம் அவங்க பார்த்து சேர்த்து விட்டாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹாய் மேம், உங்க பேர்? என் பேர் ராஜேஸ்வரி. உங்க பேர்? ஓகே, நீங்க சொல்லுங்க சார். ஏன்னா இப்பதான் ஒரு எஜுகேஷன் அப்படிங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதுவும் பேஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரைட் பிகினிங்ல குழந்தைங்க, அதுவும் ட்வின் பேபிஸ் வேற உங்களுக்கு, இவங்க 2 பேர்த்தையும் இந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம் அப்படின்னு எப்படி தோணுச்சு? வடவழியில நிறைய ஸ்கூல் இருக்குங்க. எல்லா ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்ல ஸ்ட்ரென்த்தே வந்து 65, இப்போ செவ்வாயெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா 65 பேர் ஸ்ட்ரென்த் இருக்கும். அவங்க இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் குழந்தைங்களுக்கு கிடைக்காது. ஸோ இது வந்து கொஞ்சம் மேடம் பார்த்தப்போ நல்ல கான்ஃபிடன்ஸ் இருந்தது, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு. இங்கே ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நல்ல இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்குது. ஸோ நீங்கள் அவங்க ஸ்கூல் அனுப்பின மற்ற வேறு ஸ்கூல் அனுப்பி வெளியே ஸ்கூலில் போய் அனுப்பினாலும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு இது இருக்காது. அவங்க 10ஓட 11 தான் பார்ப்பாங்க. பெரிய இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்கும். இப்ப எந்த லெவல்ல இருக்காங்க 2 பேரும்? இப்பதான் புதுசா படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, கோவிட்க்கு அப்புறம் அவங்க ஆன்லைன் கிளாஸ்லாம் போகல. அதுக்கப்புறம் இப்போ ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரைட்டிங் எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. படிக்கிறதுக்கு மேல உட்கார மாட்டாங்க. அந்த சிட்டிங் டாலரன்ஸ் வந்து இருக்குது. அதுவே எனக்கு ஒரு பெரிய டெவலப்மெண்டா தான் பாக்குறேன் இப்போதைக்கு. டேலண்ட்ல சிட்டிங் டாலரன்ஸ் வந்திருக்குன்னு அது ஒரு டேலண்டா சொன்னது நீங்க மட்டும்தான். ஏன்னா அதுதானே வேணும். அதுதான் சிட்டிங் இருந்தாதான் அவங்களால வந்து ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அது வர்றதுக்கு தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ வந்து ஸ்டடீஸ்லயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து நல்லாவும் அவங்க இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அதுதான் மெயின் இந்த ஸ்கூலோட அட்வான்டேஜ்னு பார்த்தாங்க. அதுவும் இவங்க வந்து ரொம்ப குட்டி குழந்தைங்க, இப்பதான் வந்து வெளி உலகத்துக்கே வராங்க. ஃபர்ஸ்ட் இவங்க பாக்குற வெளி உலகத்துல ஒரு விஷயமே ஸ்கூல் தான். அவங்க என்ன சொல்லுவாங்க வீட்டுக்கு வந்து? டெய்லி இது நடந்துச்சு அது நடந்துச்சு, இல்ல ஏதாவது காம்படிஷன்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸ்கூல்ஸ் வந்து ரெகுலரா என்னென்ன பண்ணா எல்லாமே வைப்பாங்க. ஆட்டோல இருந்து ஏறுற வரைக்கும் வீட்டுக்கு வந்து தூங்குற வரைக்கும் அதை பேசிட்டு தான் பண்ணுங்க. மிஸ் பார்த்தாங்க, அவங்க தான் அதிகமாக இருக்கும் பாருங்க. நைட்டு வந்து கேட்பேன், நைட்டு தூங்கும் போது கேட்பேன், ஒன்று ஒன்றா சொல்லுவானுங்க, சொல்லிட்டு இருப்பாங்க. தென் அவங்க நாலேஜ் இப்ப இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கறதுக்கான ஏதாவது ஒரு விஷயம் பார்த்திருப்பீங்களா? நல்லா எழுதுறாங்க, இல்ல ஒரு டிவி பார்த்தா அந்த கான்செப்ட புரிஞ்சுக்கிறாங்க, அந்த மாதிரி இப்போ என்ன விஷயம் அவங்க கிட்ட வந்து ஒரு நாலேஜ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு? நாலேஜ் எல்லாத்துலேயும் முதல்ல ரைட்டிங்ல இருந்து எல்லாமே இங்கே தான் ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்ததுக்கப்புறமே நல்ல ஸ்டடீஸும் பண்ண திங்ஸை ரிலேட் பண்ண முடிஞ்சதுன்னா அது அவங்க ஸ்கூல் போனதுக்கு அப்புறமா தான் நம்ம இது பார்க்குறோம். அப்போ டிவியில் ஏதாவது ஒன்று வரும்போது நம்ம ஸ்கூல் இது பண்ணோம், அந்த மாதிரி அந்த டே டு டே லைஃப்ல ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது அவங்களால. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் டெவலப்மெண்ட். ஏன்னா சும்மா படிக்கிறது அது விஷயம் இல்ல, ஒரு கான்செப்ட் நீங்க சொன்ன மாதிரி டிவில ஒரு விஷயம் இப்ப அது பாக்குறோம் அப்படின்னா அது டயர், அது வந்து கார்ல தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை ரிலேட் பண்ணி குழந்தைங்களால வந்து நாலேஜ் அப்சர்வ் பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச் மேம். ஏபிஎம் ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் புஷ்பம் ஜெயமணி நான் பேசுகிறேன்னா என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்கிறேன். நான் இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறதையும் என்னால் முடியுங்கிற நம்பிக்கையோட எனக்கு என்னோடய ஹஸ்பண்டு தான் எனக்கு செஞ்சு கொடுத்தாரு. அதனால் இது வரைக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்காது. ஸோ இது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து என்னால் முடியுங்கிறது என்ன அப்படின்னா, எந்த லெவலில் இருக்கிற குழந்தையா இருந்தாலும் அவங்கள நான் மோட்டிவேட் பண்ண முடியும். ஈவன் பேச முடியாத குழந்தைங்களையும் பேச வைக்கணும். நல்லா படிக்கிற குழந்தைங்களும் டாப் லெவலுக்கு போகிறாங்க. எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இல்லை. அப்போ ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுக்கு அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணுறேன். பட் நாட் ஓரியன்டட் ஃபார் மணி. நான் இந்த இதுக்காக நான் இந்த ஸ்கூல் நடத்தலை. என்னுடைய சந்தோஷத்துக்காக, என்னுடைய மனசில் நிறைவு இருக்குது, எனக்கு அது போதும். ஆனால் என்ன அப்படின்னா, மற்ற பேரண்ட்ஸும் அவங்களோட குழந்தைங்களை கொண்டுட்டு வந்து என்கிட்ட கொடுத்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டு கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறது நான்.
இப்போ இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுத்த குழந்தைங்க பேரண்ட்ஸையும் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு மீட்டிங் வைக்கணும். அப்போ அவங்க அந்த சைக்காலஜிஸ்ட் வந்து பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வச்சாங்க, வந்து அதை பற்றி பேசினாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப உபயோகமானதாகவும் இருந்தது. ஏன்னா ஒரு கரஸ்பாண்டாக நான் சொல்கிறது வந்து நிறைய பேர் வந்து இது பிஸ்னஸ் மைண்டில் தான் ஸ்கூல் நடக்குதுங்கிற எண்ணம் இருக்கும். அதனால நானும் அப்படி தான் சொல்கிறேன்னு நினச்சிருப்பாங்க. பட் இன்னும் ஒரு டாக்டர் வந்து சொன்னாங்கன்னா அதை நம்புவாங்க. ஸோ அவங்கள ஏற்பாடு பண்ணுவேன் நான். பட் எவ்ரி ஆனுவல் டே நான் ஒரு சைக்காலஜிஸ்ட்டு அப்பாயிண்ட் பண்ணுவேன். இந்த தடவை நான் வித்தியாசமாக இவங்களை ஏற்பாடு பண்ணினப்போ ஒரு ஃபுல் டே வைக்கிறோம். ஆனுவல் டேனா ஒரு 3 hours 4 hours முடிஞ்சிடும். பட் இன்னைக்கு வந்து ஃபுல் டே இருக்கிற மாதிரி பண்ணணும். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டின்னர் கொடுக்கணும், லஞ்சு கொடுக்கணும். அந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால எல்லாத்தையும் கூப்பிட்டேன் நான். நிறைய பேர்த்தோட நம்பர் கிடைக்கல, நிறைய பேர்த்துங்கள வர முடியல. ஏன்னா எல்லாரும் ஹெச்ஆராக இருக்காங்க, டாக்டராக இருக்காங்க, எல்லாம் இருக்காங்கனால லீவ் போட்டு வர முடியல. பட் அந்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாம் பண்ணுறதுக்கு. ஆனால் ஒரு குழந்தைங்களுக்கு எவ்வளோ தூரம் கொடுக்க முடியுமோ அவங்களோட டிசிப்ளின், அவங்களோட பிஹேவியர் எல்லாத்தையுமே நான் அதில் கொண்டு போகிறேன். அவங்களோட சாப்பாடு விஷயத்தில் இருந்து அவங்க வந்து ஸ்கூலுக்கு போயாச்சு, குழந்தை அழைச்சிருச்சு, அந்த மாதிரி வரக்கூடாது. இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க வெயிட் அதிகமாக தான் ஆகணும். அதுக்காக வேண்டிய அவங்களோட மீல்ஸ் வந்து வெஜிடபிளோட தான் இருக்கணும். அதே மாதிரி ஈவினிங்கும் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து ஒன்லி நட்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் தான் கொடுக்க சொல்லுவோம். அதே மாதிரி 2 கார்டு வச்சு அந்த கார்டும் வந்து ஒன்று ஸ்டூடெண்ட்டோட பேக்கில் இருக்கும், இன்னொன்று அந்த குழந்தைங்களோட பாதுகாப்பு. யார் வந்து கூட்டிகிட்டு போனாங்க, அந்த பேரண்ட்டை தவிர வேறு யார் வந்தாலும் அந்த கார்டை காமிச்சு தான் கூட்டிகிட்டு போக முடியும். ஏன்னா குழந்தை எல்லாத்துக்கும் 1 2 குழந்தைங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு உலகம், அது லாஸ் ஆகிடக்கூடாது. அதுக்காக வேண்டிய ஃப்ரம் த பிகினிங் 2005 இதே ரூல்ஸ் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு ரொம்ப மனநிறைவோடு சந்தோஷத்தோடு இதை நான் நடத்திட்டு இருக்கேன். எனக்கு அது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் வந்துருக்கோம் உங்களுக்கெல்லாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ இதே மாதிரி பிரைட்டான ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் நாங்கள் மீட் பண்ணோம். ஸோ இதே மாதிரி பிரைட் ஸ்டூடெண்ட்ஸை இன்னும் நிறைய உங்கள் ஸ்கூல்ல இருந்து உருவாக்குவீங்க. என் பக்கத்தில் இருக்காங்க, அவங்களோட கைடன்ஸ் எனக்கு நிறையா தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி உங்கள் டீச்சர்ஸ் இல்லாமல் நான் ஒன்றும் ஸ்கூல் நடத்த முடியாது. என்னுடைய டீச்சர்ஸ் என்னுடைய கைடன்ஸ் படி நான் என்ன கேட்குறோம் விரும்புகிறனோ அது morning to all. I like to sing a song in praise of Lord Ganapati. Gajavadana Karuna Sadana Shankara Bala Lambodara Sundara Gajavadana Karuna Sadana Shankara Bala Lambodara Sundara Gajavadana Karuna Sadana Ajanamarendanu Ajanamarendanu Munivaru Paniyo Ajanamarendanu Munivaru Paniyo Pankajavadana Saranam Saranam Pankajavadana Saranam Saranam Gajavadana Karuna Sadana Shankara Bala
लंबोदर सुंदर गजवदना करुणा सदना நீயே மூவுலகீர் காதாரம் நீயே சிவகாம மந்திரசாரம் நீயே மூவுலகீர் காதாரம் நீயே சிவகாம மந்திரசாரம் நீயே வாழ்விலும் ஜீவாதாரம் நீயே வாழ்விலும் ஜீவாதாரம் நீ அருள்வாய் சுமுக ஓம்கார கஜவதனா கருணா சதனா சங்கர பாலா லம்போதர சுந்தர கஜவதனா கருணா சதனா Thank you, ma'am. May I request our chief guest to light the lamp? Activities we are undertaking, of course, these were the activities we were doing earlier, and all of us know the 2 years gap which had prevented and because of which we couldn't continue the activities as we expected. But still, I would like to read out what we're doing earlier and we would continue to do in course of time. So our true education is to unfold and reveal what is already present in the children. This is what the mother of Pondicherry says. Ours is an upcoming school on the way to Mardamalai at the foothills. We have planned the entire working of the school with the objective that children should bloom like flowers. A bountiful of knowledge poured on them will help them to open themselves and they will become self-disciplined, self-reliant, self-learned persons. Just as flowers open themselves to the sun, so the children will blossom when true education is given to them. We intend to develop the school in the international level. So we have adapted the curriculum in different subjects with due consideration to teacher-student interaction and interrelationship. It is a child-oriented working in the real sense of the term. The highlight of our working is a language lab in the school. English is the window through which we can peep into the other nations of the world. So said our Prime Minister, late Pandit Jawaharlal Nehru, a lover of children. Adhering to these words, the school has set up a language lab by installing a software program. Students from LKG work individually on the computer with the headphone and learn the language with ease, the correct pronunciation, intonation, and accents of the language. They also get trained to converse in different situations. A well-equipped lab is set up and students are taken to this lab during the science parade and experiments are conducted for better learning through experience. The school has a library. A special library period is set up in the timetable. Children visit the library and they read the books as per the choice or according as the teachers select for them and give. Fathers here today. So, welcome parents.
the outset, I want to say right at the beginning that I'm very impressed as a psychologist to see this generation as parents. Many of you are the next generation after me. நீங்க இந்த தலைமுறை ரொம்பவே what you all do is actually admirable. ஏன்னா first of all உங்களோட வீட்டில் the kind of home environment you all provide for your children. ஒன்னொன்னும் பார்த்து is the food the children eat, is it nutritious? I know many parents who don't give sugar at all now because they are worried that the children will get addicted to sweets. From the kind of food to the kind of home environment you all provide, you all take so much of care about the details. Second, about your academics, your children's academics. School, enna mari school, in the school en kulandhikku suit aguma, idhula academically nalla irukangala, in the school do they give individual attention to my child, are the teachers well equipped to the kind of environment the school provides. So many things you are looking to. Third, adu mattum illa, you will also look into whether your children have enough co-curricular activities, after school activities, drawing or singing, or is it games. What is your child interested in? What is your child good at? Where can you encourage? Where ingella neenga support pannalam? Do you all stop at that? No. Your generation also is very, very particular about what kind of fun activities do your children have. Amusement parks, scooting for India. We are right here in the midst of a beautiful place which is supposed to be very stimulating for the children. Adventure sports are irukattum, malls are irukattum, holidays are irukattum, restaurants are irukattum. In so many different ways, you all look to the needs of the children. Not only needs, நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு என்ன தேவைப்படும் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே you all are there to do. தேவை மட்டும் இல்ல, ஆசையும். அந்த குழந்தை தன்னோட ஆசையை சொல்றதுக்கு முன்னாடியே நாம பெற்றோர்கள் as parents we are ready to give it to them. No other generation, research எடுத்து பார்த்தீங்கன்னா, டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா, no other generation has had this much of time with their children. டைம் இருக்குங்க, நாம் அதை உபயோகப்படுத்துறோமா இல்லையாங்கிறது தான் வேற விஷயம். No other generation has had such labor-saving devices as this in 2020. Not just washing machines, dishwashers, mixies, grinders, adu mattum illa. Now you have even automatic vacuum cleaners to automated gate openers to doors to everything controlled by the net. So idella irukum poludhu ittana resources and you are so how do I say keen, eager, ஒரு ஆர்வம். நான் குழந்தைய அவங்க மேம் சொன்னாங்க இல்லைங்களா, ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட், எல்லா விதத்திலையும் சரியா கொண்டு வரணும். கரெக்டா? ஆனா இன்னைக்கு பேரண்டிங்கிறது is it an easy task? No. Have any of you here attended any parenting workshops, looked at any parenting tips on Instagram, Facebook? ஏதாவது பண்ணிருக்கீங்களா? Can I just see a raise of hands, please? Okay. Anyone attended any parenting workshops before this? You have? I do parenting workshops. Okay, you do parenting workshops. Okay, we have a person, an expert here who does parenting workshops. So, do you think your parents, your grandparents did any workshops like this? அந்த காலத்துல இந்த மாதிரி workshops இருந்ததா? பண்ணுனாங்களா? ஏன் இப்போ இந்த மாதிரி இருக்கு? ஏன் நாம பெட்ரோல்ல இருக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறோம்? We are busy. Okay, then what else?
வேற என்ன காரணங்க? Today we feel as parents we are very challenged. It is not an easy task to bring up our children. Why do you think that is? Kids are too smart nowadays. Kids are very smart nowadays. Okay. I accept. Somebody asking more questions. They're asking a lot of questions. Okay. I agree to all that. But where in it? Lots of external factors are affecting our kids' development. Can you say that? Lots of external factors. Lots of external factors are affecting our kids nowadays. Technology development. Technology nala, why should parenting become difficult? It should become easier in England. We should know the technology. They know technology that we don't. Both are there. Take them in a proper way. Correct. Father and mother are very busy. Father and mother are very busy. Both the parents. Employment opportunity from here, house to the employment place was very long period. Correct. Long distance. Correct. Both the parents are working. There is very little time. The joint family is not there anymore. Exposure to different choices. Exposure to lots of information. இதை பண்ணலாமா, இப்படி வளர்க்கலாமா, அப்படி வளர்க்கலாமா, இதை பண்ணணுமா, இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணணுமா, அதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணணுமா. ஒரு சாய்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் பாருங்களேன். ஸ்டேட் போர்ட்ல போடணுமா, இல்ல சிபிஎஸ்சியா, இல்ல ஐசிஎஸ்சியா, இல்ல இன்டர்நேஷனலா, இல்ல ஐபியா. இன்டர்நேஷனல்லயே இந்தியன் போர்ட்ஸ் 3 இருக்கு. இப்ப எனக்கு நிறைய பேருக்கு வந்து கேட்கறது என்ன, எனக்கு யாருன்னே தெரியாது கேட்பாங்க, மேம் ஐசிஎஸ்சியில போடணுமா, சிபிஎஸ்சியில போடணுமா, இல்ல should I shift my child to IGCSE? Which board should I choose for my child? And contrary to what we believe, the more choices we have, we don't become happier. நாம நினைக்கிறோம் நம்மளுக்கு நிறைய சாய்ஸ் இருக்கப்போ நம்ம இன்னும் சந்தோஷமாகும். Actually, research has showed no. The more choices you have, the unhappier we become. So today, with the choices from the education setup to what we can do with our recreation, our free time, the choices abound. There's so much of information namanala choose panna mudiyala. Both parents working, pressure on time. Innonu sollatumla. 2 generations ago, the focus of parenting was just character. Nalla varthana podum, nalla buddhi irundha podum. Yes. தாத்தா பாட்டி, உங்க தாத்தா பாட்டியோட தாத்தா பாட்டி, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா mostly it was survival. Our parents first and foremost job was to keep the children alive. நீங்க 19 when India got independence, do you know the survival rate, child mortality rates was almost 40% would die by the age of 5. To today, it's Indian things I think has fallen below 3%. So a parent's job to keep the child alive itself was tough enough. So adella nadandadukku appuram ipo enna agudhu, what we have focused now from survival, it came to bringing up your child just enough to get by in the world, to having a good character, to now what do we want for our child? We want them to achieve. நல்ல குழந்தை இருந்தா பத்தாது, படிப்புல வரணும். Not just academics. We want our children to excel in whether they do drawing, music, singing, all-round development. Now, I see, as a psychologist, I also see another shift in the focus. Many of you belong to that, where your children are between 3 and 6. Not just achievement. You want your child to feel good. In kuladha sandoshama irundha podum. The number of parents who have told me after COVID, en kuladha school ku pona podum, avanga unnu padikka vendam madam, poittu vartum, sandoshama irundha podum. Think about our girls, parents. கேரக்டரும் இல்லை,
achievement to a small token of love for us. We would like to give to our distinguished guest today, and I also request our one of our neighboring schools correspondents. RPM school is a neighboring school. Sir Manivanan to come forward. Another of love or love to put Krishna. Today I take this opportunity to express my gratitude to one and all. It's a great pleasure to be with you, madam. My sincere thanks to you, madam, for accepting our invitation in spite of your busy work and gracing this. Your valuable meeting is a guideline to all of us. My thanks to our parents and past students who have come to be with us. I extend my thanks to our Madam Correspondent and Madam Principal who have been always a guiding force to us in all our works. My special thanks to our teachers and Vasanta Amma, Ranganayaki Amma who have happily worked to make this function a grand success. My gratitude to my friends who have been obedient and carried our teachers' instructions with eagerness and drive. Once again, thanks to one and all. Thank you. எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறது பூரா என்னோட ஹஸ்பண்டு தான். என்னால் வேற ஒன்றும் பண்ண முடியாது. அவரோட ஹெல்ப்னால தான் நான் இவ்வளோ செஞ்சிட்ருக்கேன். இவ்வளோ வருஷமாக 17 years அவரோட கோஆப்ரேஷன், அவரோட ஹெல்ப்னால தான் நான் பண்ணிட்டுருக்கேன். தேங்க்யூ. Because she had given a very good, and before I conclude, the answer she gave, I know it, because I am there with the children for the last 50 years and with the parents. And still I wanted her to tell because I hope the parents will understand better. That was my idea, and I had so many experiences with children like that. And of course we are concerned, so we shall have national anthem and please. And before I conclude, I request our neighboring school correspondent for joining us today in spite of his busy work. And really I thank for that. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभाशिष मागे गाए तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय